பன்பூர்ன்ற கிராமத்துல ஜக்குவும் சோமுவும் ரொம்ப நல்ல நண்பர்களா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஜக்கு, உனக்கு தெரியாதது இல்லடா. என் பிஸ்னஸ்ல ரொம்ப லாஸ் ஆகிட்டேன். எனக்கு இப்போ வருமானமே பத்தல. அதனால நான் வேற காட்டுக்கு போய் நல்லா சம்பாதிச்சிட்டு வரலான்னு இருக்கேன். நல்ல யோசனை தான் நண்பா. நீ பார்த்து போயிட்டு வா. எப்ப கிளம்புற? இதோ நான் இப்பயே கிளம்பலான்னு இருக்கேன்டா. நான் போயிட்டு வர வரைக்கும் என்னோட தங்க முட்டைய நீ பத்திரமா பார்த்துக்கோ. நான் போற இடம் எப்படின்னு தெரியல. அதனால உன்கிட்டயே இந்த தங்க முட்டை பத்திரமா இருக்கட்டும். என்ன நம்பி என்கிட்ட உன் தங்க முட்டைய கொடுக்கற. உனக்காக நான் பார்த்துக்காம இருப்பேனா? நீ பத்திரமா போயிட்டு வா சோமு. சோமு அவன்கிட்ட இருந்த தங்க முட்டைய ஜக்கு கிட்ட ஒப்படைச்சான். அப்புறம் அங்கேருந்து பக்கத்து காட்டுக்கு போனான். நல்லா உழைச்சான், நிறைய சம்பாரிச்சான். கொஞ்ச நாள்ல ஜக்கு கிட்ட திரும்ப வந்தான். ஜக்கு, எப்படி இருக்க? எனக்கு நல்ல வருமானம் வந்துச்சு. அடுத்த முறை உன்னையும் கூட்டு போறேன். சரி சரி, எனக்கு நேரம் ஆகுது. ரொம்ப அசதியா இருக்கு. என்னோட தங்க முட்டைய குடுடா, நான் கிளம்புறேன். ஜக்குக்கு அந்த தங்க முட்டை மேல ஒரு ஆசையே உண்டாகிருச்சு. அதனால ஜக்கு சோமு கிட்ட இப்படி சொன்னான். சோமு சோமு, என்ன மன்னிச்சிடுடா. உன்னோட தங்க முட்டைய நான் பத்திரமா தான் பாத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டேன். ஆனா ஒரு எறும்பு வந்து உன் தங்க முட்டைய எடுத்துட்டு போயிருச்சு. சோமுக்கு ஜக்குவோட எண்ணம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஜக்கு போய் சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டான். சரி, பரவாயில்ல விடு ஜக்கு. நீ அதை நினைச்சு வருத்தப்படாத. நான் உன் பையனுக்கு சில gift வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க வீட்டுக்கு அனுப்புறியா? நான் gift எல்லாம் உன் பையன் கிட்ட கொடுத்து விடுறேன். என்ன gift-ஆ? சூப்பர்டா சோமு. நீ கிளம்பு. என் பையன் வெளியே விளையாட போயிருக்கான். அவன் வந்தோனே உன் பின்னாடியே நான் அனுப்பிடுறேன். சோமு அங்கேருந்து கிளம்பிட்டான். வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்திலேயே ஜக்குவோட பையன் சோமுவை பார்க்க வந்துட்டான். சோமு அங்கிள், எனக்காக நீங்க ஏதோ கிஃப்ட் வச்சிருக்கீங்கன்னு அப்பா சொன்னாங்க. என்ன கிஃப்ட்? கொடுங்க. வா வா சின்ன பையா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி சொன்ன சோமு ஜக்குவோட பையனை கூண்டுக்குள்ள போட்டு பூட்டி வீட்டில் வேற இடத்துல ஒளிய வச்சுட்டான். நேரம் ஆக ஆக பையனை காணோன்ற பயத்துல ஜக்கு சோமு வீட்டுக்கு வந்தான். சோமு, என் பையன் உன்கிட்ட gift வாங்க வந்தான். இன்னும் வீடு திரும்பல. அதான் உன்கிட்ட வந்தானா இல்லையான்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, உன் பையன் இங்க வந்தான்டா. நான் gift எடுக்க உள்ள போனேன். வெளியே வந்து பார்த்தப்போ ஒரு எறும்பு உன் பையனை தூக்கிட்டு அங்க தூரமா போனதை பார்த்தேன். என்னால பிடிக்கவே முடியலடா. நீ ஏதோ ஃப்ராட் பண்ற, பொய் சொல்ற. நீ என்கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்கற. வா, நம்ம ஊர் தலைவர் கிட்ட போகலாம். அவர்கிட்டயே நியாயத்தை கேட்போம். ரெண்டு பேரும் ஊர் தலைவர்கிட்ட போனாங்க. என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்? ஐயா, இந்த சோமு என் பையனுக்கு gift தரேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டி போனா. என் பையன் வீட்டுக்கே திரும்பல. காணமேன்னு போய் எங்கடா என் பையன்னு கேட்டா உன் பையனை எறும்பு தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்றான். அது எப்படி அத்தனோட எறும்பு என் பையனை தூக்கிட்டு போக முடியும்? என்ன சோமு, எறும்பு எப்படி தூக்கிட்டு போக முடியும்? என்ன சோமு, கதை விட்றியா? ஏயா, நான் என் தங்க முட்டைய இந்த ஜக்கு கிட்ட கொடுத்துட்டு தொழிலுக்காக வேற காட்டுக்கு போனேன். திரும்ப வந்து கேட்டா என் முட்டைய எறும்பு தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னான். என் முட்டைய அந்த சின்ன எறும்பு தூக்கிட்டு போகும்போது இவன் பையனை தூக்கிட்டு போக முடியாதா? ரெண்டு சைடும் நியாயத்தை கேட்ட தலைவருக்கு பிரச்சனை என்னன்றது தெளிவா புரிஞ்சிச்சு. இங்க பாரு ஜக்கு, ஓ மேலதான் தப்பு. முதல்ல நீ சோமுவோட தங்க முட்டையை திருப்பி கொடுத்துடு. அப்புறம் சோமு, அவன் பையனை வச்சு நீ விளையாடுறது ரொம்ப தப்பு. அவனோட பையனைய நீ திரும்ப கொடுத்துடு. ரெண்டு பேரும் பையனையும் தங்க முட்டையும் திருப்பி கொடுத்துக்கிட்டாங்க. அவங்களோட தப்பையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜானகி அம்மாக்கு அவங்க பையன் ஜக்கு ரொம்ப சோம்பேறியா இருக்கிறத நினைச்சு கவலையா இருந்தாங்க. டேய் ஜக்கு, இப்படியே நீ சோம்பேறியா இருந்தா
உனக்கு நல்லது இல்லடா. நீ நல்லா உழைக்கணும். அதுல வர வருமானத்துல காசு சேர்த்து வை, கொஞ்சம் நகை சேர்த்து வை. அம்மா போதும், உங்க அட்வைஸை ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு ஏதாவது மேஜிக்கல் பவர் கிடைக்கும். நான் ஒரே நாள்ல பெரிய பணக்காரன் ஆகிருவேன். நிறைய நகையும் கிடைக்கும். என்னால வேலையெல்லாம் செய்ய முடியாது, உழைக்கவும் முடியாது. இங்க பாரு ஜக்கு, அப்படியெல்லாம் யாருக்கும் நடக்காது. அம்மா சொல்றத கேளுடா. ஆனா அம்மா, எனக்கு நடக்கும். இப்ப எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். ஜக்கு ஜானகி அம்மா சொல்றத கேட்கல, தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் ஜக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ வழியில ஒரு மந்திர குச்சிய பார்த்தான். இது மந்திர குச்சி மாதிரி இருக்கே. அட ஆமா, மந்திர குச்சியே தான். உன்னை முதல்ல எங்க அம்மாட்ட காட்டணும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, நீ நான் சொல்றது எல்லாம் கேப்பில்ல. நான் இப்ப பெரிய பணக்காரன் ஆகிருவேன். நான் உழைக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு உழைக்கிறது பிடிக்காது, உழைக்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது. ஆனா உங்க அம்மா நல்லதுக்கு தானே சொல்லியிருக்காங்க. உங்க அம்மா சொல்றதே சரிதான். என்ன மந்திர குச்சி, நீ எங்க அம்மா மாதிரி அட்வைஸ் பண்ற? இங்க பாரு, நான் கேட்குற பவர், காசு, நகை எல்லாம் நீ எனக்கு கொடுக்கணும். இல்லனா நான் உன்னை உடைச்சு போட்டுருவேன். வேணா வேணா, என்ன உடைச்சிடாதீங்க. ஆனா நீங்க கேக்குற எல்லாம் என்னால செய்ய முடியாது. எனக்கு இப்போ வயசாகிருச்சு. என்னால இப்போ ஒரே ஒரு வரம் தான் தர முடியும். என்ன வேணும் உனக்கு? நல்ல வேளை, ஒரு வரமாவது இருக்கே. என்ன சொல்லலாம்? சரி, நான் இன்னையில இருந்து எதை தொட்டாலும் தங்கமா மாறிடணும். நீ கேட்ட மாதிரியே உனக்கு இனிமே நடக்கும். நீ தொட்டது எல்லாம் தங்கமா மாறிடும். ஜக்கு அங்கிருந்து நேரா ஜானகி அம்மா கிட்ட வந்தான். நடந்ததை சொன்னான். பாத்தீங்களாம்மா, என்னமோ சொன்னீங்க. இப்ப எனக்கு எதை தொட்டாலும் தங்கமா மாறுற வரம் கிடைச்சிருக்கு. ஜக்கு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஊசியில வர எதுவுமே நமக்கு நிலைக்காது. ஆனா ஜக்கு எதையுமே காதுல வாங்கல. அங்க இருந்த பழத்தை தொட்டான். பழம் தொட்டதும் தங்கமா மாறிடுச்சு. அம்மா பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி எனக்கு மேஜிக்கல் பவர் வந்துருச்சு. நீ இப்போ எப்படிடா சாப்பிடுவ? நீ எதை தொட்டாலும் தங்கமா மாறிடுதே. இது ஒரு விஷயமா? நீங்க எனக்கு ஊட்டி விட மாட்டீங்களா? அப்புறம் முக்கியமான விஷயம், நான் இனிமே உங்களை தொட மாட்டேன். அப்புறம் நீங்களும் தங்கமா மாறிடுவீங்க. சில நாட்கள்ல ஜானகி அம்மாக்கு பிறந்த நாள் வந்துச்சு. ஜக்கு அம்மா பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்காக ஜானகி அம்மாக்கு கை கொடுத்தான். அவ்வளவுதான், ஜானகி அம்மா தங்கம்மா மாறிட்டாங்க. ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டேனே. என் அம்மாவை நானே இழந்துட்டேனே. இப்போ எப்படி என் அம்மாவை நான் மீட்டெடுப்பேன்? அட கடவுளே, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே. ஜானகி அம்மா தங்கமா மாறினோனே ஜக்குவால எதையுமே சாப்பிட முடியல. எதை தொட்டாலும் தங்கமா மாறிடுச்சு. இப்ப ஜக்கு சாப்பிடாம, சத்து இல்லாம, உடம்பு சரியில்லாம போயிட்டான். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்தான். ஹாஸ்பிட்டல்லையும் எதை தொட்டாலும் தங்கமா மாறிடுச்சு. எங்க அம்மா சொன்னது எனக்கு இப்போதான் புரியுது. எவ்வளோ தங்கம் இருந்தாலும் என்னால இப்போ நிம்மதியா சந்தோஷமா இருக்கவே முடியல. வேணாம் வேணாம், இந்த தங்கம் எனக்கு வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், தங்கம் வேண்டாம். ஜக்கு ஜக்கு, என்னாச்சுடா? என்ன வேணாம்? என்ன தங்கம்? ஏன் இப்ப அலறிட்டு இருக்க? எந்திரி ஜக்கு. ஜக்கு கண்ணு திறந்து பார்த்தான். அப்பாடா, அம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, நல்லா இருக்கீங்கல்ல? அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நான் இனிமே நல்லா உழைச்சி உங்களை நல்லா பார்த்துப்பேன். ஜக்கு கனவு கண்டதுல பயந்து திருந்திட்டான். அது புரியாம ஜானகி அம்மா ஜக்குவை பார்த்துட்டே இருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற எந்த விஷயமுமே நிலைக்காது. கஷ்டப்பட்டு கிடைக்கிற விஷயம்தான் நிலையானது.